ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளமூசமே வாயில் வருது காய்ஸ். நம்ம இன்றைக்கி சிஎஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு பேஸ் கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நிறையா வேலைங்கள்லாம் பண்ண போகிறோம் பேஸில். ஆனால் பேஸ் செம்மையாக இருக்கும், அது மட்டும் கேரண்டி. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுத்துட்டு அப்புறம் தான் வாய்ஸ் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ நான் அதெல்லாம் வாய்ஸ் ரிவ்யூ பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். இப்போ வாய்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே போடுறேன். உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன், ஏன்னா எனக்கே புரியலப்பா. சரி, இந்த இடம் தான் நம்ம கட்ட போகிற இடம். இந்த இடத்துல தான் நம்ம பேஸ் கட்ட போகிறோம். அதுக்கு பின்னால் தான் அந்த வில்லேஜெலாம் இருக்குது. ஸோ இது தான் நம்ம பாதி கட்டியிருக்கோம். இனிமேல் தான் இங்கே பில்லர்ஸ்லாம் போட்டு இது பண்ணணும். கொஞ்சோண்டு வுட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதான் இருக்க வந்துட்டேன். இருத்துங்க நான் ஆக்ஸ் உடஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சோண்டு தான் இருக்கணுமேனு சொல்லிட்டு கையிலே உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கையில் உடச்சிட்டு இருக்கும் போது நான் உடச்சிட்டு இதெல்லாம் வுட்லாம் மாட்டி வீட்டுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது என் மனசில் என்னவா தோணுது தெரியுமா கைஸ்? இந்த மாதிரி இருக்குது, பில்லர்ஸை போச்ச மாதிரியே என் மனசில் தோணுது. ஆனால் இது இன்னும் ஃபுல்லாக முடியலை. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 5 ஸ்டாக்கு எவ்வளோ ஸ்டாக் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், சரியா? இப்போது நம்ம ஃபுல்லாக கட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேப் விட்டு காமிப்பேன், ஏன்னா நீங்களும் பார்க்கலாமே நான் இப்படி பாதியாக கட்டுவேன். ஃபுல்லாக கட்டணுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதான். சரி, இந்த வீடியோ ஓகே, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பாதி. இந்த பாதி முடிஞ்ச ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ண வீடியோலாம் இருக்குது, நிறைய பண்ண ப்ராசஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வேலைங்களும் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். சரி, அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு நான் ரூஃப் போட ஆரம்பிச்சிட்டேன். ரூஃப் போட்டுக்கிட்டே இருக்கும் போது தான் நான் ஒன்று நோட் பண்ணேன், அவ்வளோ நிறைய அந்த ஸ்டேர்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் போய் எடுத்து மறுபடியும் பில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பில் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு இது நடந்துச்சு, ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது என் வாய்ஸ் பிடிச்சிருக்கா, நான் ஏதாச்சும் மாற்றணுமா, அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன் காய்ஸ். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, நான் ஒரு ரிப்ளையாச்சும் பண்ணியிருப்பேன், நன்றி இப்போது அதாச்சும் பண்ணியிருப்பேன். 100% ஹார்ட் கொடுத்துருவேன் உங்களை. ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் கூட்டமாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ப்ளேன் பண்ணி ஜாலியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் ப்ளேன் பண்ணோம். ரொம்ப பேசினா தொண்டை சிக்கிக்கிச்சுப்பா. சரி, அப்படியே பில் பண்ணிட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு தெரியல மைக் ஆஃபில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரிவ்யூ கொடுக்க வீடியோ போச்சு காய்ஸ். அப்போது நல்லா பேசிக்கிட்டே இருந்தேன், என் தொண்டை சிக்கி எல்லாத்தையும் வர அளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன் அப்போது. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் மைக்கு ஆன்லாம் இல்லை. என் மனசே அப்போ கேட்கல, செம்மையாக ஹார்ட் உடஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, என்ன சொல்லிட்டு நானும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே கட்டினேன். அப்போது எனக்கு மைக் ஆஃபில் இருந்துச்சு, தெரில. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருந்தேன். பில் பண்ணிக்கிட்டே பேசியிருக்கும் போது லாஸ்ட்டில் தான் நான் அந்த வீடியோ ஆஃப் பண்ணி தான் பார்த்தேன், மைக்கு ஆஃபில் இருந்துச்சு. என் மனசு செம்மையாக ஹார்ட் உடஞ்சிருச்சு கைஸ். தொங்க சிக்க அளவுக்கு நான் பேசிட்டு இருந்தேன் அப்போது. சரின்னு சொல்லிட்டு இப்போ வாய்ஸ் ரிவ்யூ பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் இத்தனை வாட்டி சொல்லணும்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் பேசிக்கிட்டே. அப்புறம் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ பேசுறது இல்லை கைஸ். சரின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போலாம் நான் என்ன பேசுனேன்னு எனக்கே மறந்துச்சு, அவ்வளோ நிறையா பேசியிருந்தேன். நான் பேசிக்கிட்டே தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, மைக் ஆஃபில் இருந்துச்சு. என் ஹார்ட்டு உடஞ்சிடுச்சு காய்ஸ். அப்புறம் நான் ரூஃப் மூட்டுக்க போகும்போது நான் கொஞ்சம் எனக்கு பிளாக் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா காலி ஆகிடுச்சு என் பிளாக்ஸு. அதனால டேட் பிளாக்லாம் தோன்ற ஆரம்பிச்சிட்டேன். டேட் பிளாக்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே ஏறி நான் போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு அந்த புக்கத்தில் போய் போட்டுட்டு நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனேன். சரி, என்ன சொல்லிட்டு இங்கே நம்ம இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே மேலே நான் ஏறிக்கிட்டு அங்கே ரூஃப் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் ரூஃப் இருந்துச்சு. லாஸ்ட் அந்த 3 ரூஃப் கட்டுறதுக்கு நான் 60 போய் எடுத்து வந்தேன்.
ஏன்னா இன்னும் கொஞ்சம் கீழேயும் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் 60 தேவை. அதனால தான் போய் எடுத்து வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசியிருந்தேன். என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் நான் கட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் கட்டி காட்டினேன். இதுதான் நம்மளோட ஷேப்பு, நம்ம வீட்டோட ஷேப்பு, பேஸோட ஷேப்பு. அப்புறம் நான் கட்டிக்கிட்டே இருந்தேன். கட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அது நான் சார்ஜ் போட்டு மறுபடியும் வந்து ப்ளே பண்ணி, இது நீங்கள் இப்போ பார்க்கும்போது இது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். ஆனால் நான் இது வீட்டுக்கு கட்ட 2 நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் கைஸ். நேற்று நைட்டு நான் வீடியோ ஃபஸ்ட் எபிசோட் 1 பண்ணிட்டுக்கப்புறம் அடுத்த செகண்டே நான் வந்து இது கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த இடத்துலேருந்து நான் முடிச்சிட்டேன். அப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது மழை பெஞ்சிருந்தேன். அப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பாட்டெல்லாம் போட்டுன்னு இருந்தேன். அந்த பாட்டெல்லாம் டிலீட் ஆகிடுச்சு கைஸ். இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது தான் உங்களுக்கு சேலஞ்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய வாய்ஸ்லேயே சுற்றி காமிச்சேன். ஆனால் மைக் ஆஃபில் இருந்துச்சு. எனக்கு அப்போ தெரியல. வீடியோ முடித்த போது தான் தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வாடகை பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போது பேசிக்கிட்டே இருக்கும் போது நிறையா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு. ஃபோனு லேக் அடிக்கிச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு இங்கே அக்ரிகல்ச்சர் ஃபார்மு, அங்கே மாட்டு ஃபார்மு, அதுக்கப்புறம் இங்கே ஆட்டு ஃபார்முக்கலான்னு இருந்தேன். பக்கத்தில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. மாட்டு அப்போ இருந்ததுனால வாப்பான்னு சொல்லிட்டு அவனை போய் கூப்பிட்டு இருந்தேன். அவன் வராமல் அந்த பக்கம் போயிட்டான். மழை பெய்யுது வாப்பான்னு கூப்பிட்டா கண்டுக்கவே இல்லை. மாடு கிட்ட போய் பேசினேன். அவனுக்கு இப்படியா நீங்கள் கேட்கலாம், வேறு வழி. அதனால நான் இந்த ஒரு பிளான் பண்ணேன். நடுவில் நான் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணிவிட்டு லைஃப் சைடில் ஷீப் ஃபார்ம் பண்ணிடலான்னு இருந்தேன். அப்புறம் நான் ஷீப் ஃபார்ம் பண்ணது இந்த வீடியோவில் பண்ணலை. ஏன்னா நான் ஷீப் ஃபார்ம் பண்ணேன். அப்போலாம் பார்த்து அந்த காலையில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. லன்ச் டைம் வேறு வந்துருச்சா. அதனால நான் அந்த வீடியோவை முடிச்சு போய் சாப்பிட்டுட்டேன். இதுதான் லூஃபு. மழை பெஞ்சா அப்படி கவர் ஆகிட்ருக்கோம்ல, அதுக்கு நான் ஓட்டை மட்டும் இருக்குது. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஃபர்னஸ் விற்க போகிறேன்னா, அதுக்கப்புறம் இங்கே பெட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட சர்வைவல் சீரீஸ்க்கு ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக தான் ப்ளே பண்ணணும், டீமோடு ப்ளே பண்ணக்கூடாது. அப்போது டீமோடு ப்ளே பண்ண கூப்பிட்டேன். ஆனால் அப்போ நிறைய பேர் வராதனால இப்போது கூட ஒருத்தர்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் ஒருத்தர் வந்தார். அவர்